கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் காணநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. கர்த்தர் நல்லவர். நாமல் அவருடைய முழங்கால் படிடுவோம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்திலும் கூட இந்த 22ஆம் தேதியிலே நம் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவோ வியாதிகள் பலவீனங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி சோர்வுகளை எடுத்து போட்டு தைரியப்படுத்தி கரம் பிடித்து நம்மை கொண்டு வந்தார். அந்த நிச்சயத்தோடு எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து வரவேண்டிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கரம் பிடித்து அழைத்து கொண்டு வரும்படி அவர்கள் பயணத்தில் கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிடும்படியா ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவு பரியந்தோ பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொள்ளும்படி, இயற்கையின் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும்படி நம்முடைய சிந்தைகளையும் இருதயங்களையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். நாம் இங்கு அமர்ந்திருக்கும் போது நம்முடைய சிந்தைகள் சிதறாதபடி நம்முடைய சரீரத்திற்கு தேவையான நல்ல பலத்தை கூட்டி கொடுக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் நாம் வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளும்படியான அந்த பெரிய கிருபையை நமக்கு கட்டவிழ்த்து விட்டு சமாதானத்தோடு கொண்டு போகும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். துதிப்பேன் துதிப்பேன், காலமெல்லாம் என்னை காத்தவரை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன், காலமெல்லாம் என்னை காத்தவரை. நாம் பிறந்தது முதல் இதுவரைக்கும் நம்மை காத்து வந்திருக்கிறார். நம்முடைய தாயின் கருவில் உருவானது முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதனால துதிப்பேன் துதிப்பேன், காலமெல்லாம் என்னை காத்தவரை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவி என் மீது அன்பை சொரிந்து என்னை மீட்டு காத்து நடத்தின எந்த நேசுகுமாய் துதிப்பு. பாவம் செய்யலன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிள்ளாரும் ஒரு பாவங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் அவைகளை மன்னிக்கிறார். அவருடைய சிலுவை ரத்தத்தை நம்மை சுத்திகரிக்கிறார். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். அதை விசுவாசிப்போம். பாவங்கள் பல நான் செய்திட்டாலோ
பாவியன் மீது அன்பை சொரிந்து பாவங்கள் பல நான் செய்திட்டாலோ பாவியன் மீது அன்பை சொரிந்து என்னை மீட்டு காத்து நடத்திய சுவை என்னை மீட்டு காத்து நடத்திய சுவை துதிப்பே காலமெல்லாம் என்னை காத்தவரே நான் உள்ளளவு காலமெல்லாம் என்னை காத்தவரே நான் உள்ளளவு துதிப்பேன். என்னோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் எனக்கு பகைவராய் மாறினாலும் என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்தாலும் என்னை அவர் தேற்றி அன்பு கூர்ந்து என்னை நடக்கிறபடினால் அவரை துதிப்பேன். நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலோ துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலோ நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலோ துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும் என்னை தேற்றி அன்பு கூர்ந்த என்னை சுவை என்னை தேற்றி அன்பை கூர்ந்த என்னை சுவை துதிப்பேன் காலமெல்லாம் என்னை காத்தவரே நான் உள்ளளவு துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரே நான் உள்ளளவு துதிப்பேன். நான் உயிரோடு வாழுவரைக்கும் உம்மை உயர்த்தி பிடித்திடுவேன். எனக்கு வர பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் தாழ்விலும் நீர் தாங்கிடவே ஏழையாகிய நான் உம் பாதம் பணிந்து உம்மை துதிக்கிறேன். வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடவே தாழ்விலும் என்னை நீர் தாங்கிடவே வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடவே தாழ்விலும் என்னை நீர் தாங்கிடவே ஏழை நானே பாதம் அணிந்து ஏழை நானே பாதம் பணிந்து என்னை சுவை துதிப்பேன் காலமெல்லாம் என்னை காத்தவரே நான் உள்ளளவோ காலமெல்லாம் என்னை காத்தவரே நான் உள்ளளவு துதிப்பேன். ஹல்லேலூயா. உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டுமாம். எப்பொழுதெல்லாம் அவரை துதித்து நாம் கடந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மையை செய்யக்கூடியவர். கடைசி நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து வந்து விட்டோம். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறதான அந்த
அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு அதை அறிவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே. காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தோ. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தோ. திறவுண்ட வாசல் அடைபடுமுள், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடுமுள், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்து ஆதாயம் செய்திடுவோர். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்து ஆதாயம் செய்திடுவோர். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு. இன்றைக்குமே உதவாமல் கிடக்கக்கூடியதான எத்தனையோ ஆத்துமாக்கள் உண்டு. அவர்களெல்லாம் மீட்க தரிசனம் பெற்றோர் முன்வருவே. தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன்வருவே. தரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன்வருவே. பரிசாக இயேசுவை அவர்களுக்கோ அளித்திட அன்பினால் எழுந்து செல்வேன். பரிசாக இயேசுவை அவர்களுக்கோ அளித்திட அன்பினால் எழுந்து செல்வேன். திறவுண்ட வாசல் அடைபடுமுள், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடுமுள், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள் இந்த நாட்களில் கர்த்தரின் பணிக்கு கதவடைத்தனர். ஊழியத்தை செய்வதற்கு எத்தனை நாடுகள் இன்றைக்கு தடையாய் இருக்கிறது. நாடுகள் இந்திய தேசத்திலும் பல மாநிலங்கள் அதற்கு தடையாய் இருந்து கொண்டிருக்கிறது. திறந்த வாசல் உனக்கு முன்னால் இருக்கிறது. நாம் வாழக்கூடியது அந்த தேசத்திலே, தமிழ்நாட்டிலே திறந்த வாசல் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறது. நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்குத்தான் கதவடைத்தார். எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். திறந்த வாசல் என்று உனக்கெதிரில் பயன்படுத்தோ மக்கள் ஞானவான்கள். திறந்த வாசல் என்று உனக்கெதிரில்
பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள் தீர உண்ட வாக்கு நறுங்கொண்ட மனதார் முன் செல்வோர் யார் தீர உண்ட வாசல் அடைபடும் நறுங்கொண்ட மனதார் முன் செல்வோர் யார். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர்கள் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்ல வேண்டும். என்ற நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு மனமும் ஒற்றுமையும் தேவை என்று கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா இந்த நாட்டில் அநேக பிரிவினைக்குள்ளாய் கடந்து போய்கொண்டிருக்கிறார் சபை. ஆனால் அதில் ஒற்றுமை வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கே உண்டு என்று சொல்லும் நாட்கள் என்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கே உண்டு என்று சொல்லும் நாட்கள் என்று வேண்டும். தீர உண்ட வாசல் அடைபடும் நறுங்கொண்ட மனதாய் முன் செல்வோர் யார். தீர உண்ட வாசல் அடைபடும் நறுங்கொண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகமாய் விசுவாசிகளே நம்மிடத்தில் உள்ள ஐக்கியமும் வெற்றியும் தோல்வியும். அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் என்று சொன்னால் விசுவாசிகள் நம்மிடத்தில் உள்ள ஐக்கியம்தான். ஐக்கியம் எப்பொழுது குறைபட்டு போகிறதோ அது ஒரு பெரிய கடனாய் மாறி போகிறது. அதனால்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சொன்னால், நான் 2 காரியங்களுக்காய் கடன்பட்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் நான் மற்றவர்களுக்கு அன்பு பாராட்டுவதற்கு மட்டுமே நான் கடன்பட்டிருக்கிறேன் என்று சொன்னான். அப்ப நம்ம இந்த நாள்ல ஐக்கியப்படுவதற்கு கடன்பட்டு கிடக்கிறோம். அந்த ஐக்கியங்கள் இல்லை இன்றைக்கு சபைகள். ஆமா, பணம் இருப்பவர்கள் ஒரு கூட்டம், பணம் இல்லாதவர்கள் ஒரு கூட்டம், வசதி உள்ளவர்கள் ஒரு கூட்டம், வசதியற்றவர்கள் ஒரு கூட்டம், படித்தவர்கள் ஒரு கூட்டம், படிக்காதவர்கள் ஒரு கூட்டம். இதுதான் இந்த சபைகளுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது. எல்லா சபைகளும் அதுதான். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய படிப்பையும் தங்களுடைய பணத்தையும் அவர்கள் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் என்று பேசுகிறான் என்றால் அவனுக்கு ஈக்குவலான பண வசதி உள்ளவனை பார்த்து பேசுவான், மற்றவர்களை உதாசீனப்படுத்திக் கொண்டே போவான். இது எல்லா சபைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அது மாற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஐக்கியங்கள் நமக்கு தேவை. அந்த ஒரு மனமும் ஒற்றுமையும் உள்ள அந்த ஐக்கியங்கள் நமக்கு தேவை என்று கற்றுக் கொடுக்கிறார். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வி
கேடுமே திற உண்ட வாசல் தடைபடைமுள் நொறுங்கொண்ட மனதால் செல்வோர் யார் திற உண்ட வாசல் தடைபடைமுள் நொறுங்கொண்ட மனதால் செல்வோர் யார். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பின் ஆவியால் நிறைத்திடும். இந்தியாவில் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. இந்தியாவில் மாத்திரமல்ல, நம்முடைய ஊரில் மாத்திரமல்ல, நம்முடைய மாநிலத்தில் மாத்திரமல்ல, உலகம் எங்கும் இயேசுவின் அதாவது இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பின் ஆவியினால் நிறைத்து எல்லா இடங்களிலும் எல்லா தெருக்களிலும் நம்முடைய நாமம் வளர்ந்தோங்க உதவி செய்யும் என்று பாடியிருக்கிறார். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவி நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலோ இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலோ இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. உண்ட வாசல் தடைபடைமுள் நொறுங்குண்ட மனதால் செல்வோர் யார். பிற உண்ட வாசல் தடைபடைமுள் நொறுங்குண்ட மனதால் செல்வோர் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாய் செய்திடுவோம். ஏசாயா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் நினைக்கிறேன். அதை வாசிங்க. ஏசாயா அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் 8வது வசனத்தை வாசிப்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன். ஆமா, தேவன் ஒரு வார்த்தை கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன். ஏன்னா அதுக்கு மேல வரும்போது தூதர்கள் பரலோகத்தில் தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கு எரியக்கூடியதான அந்த அந்த பலிபீடத்தினுடைய அக்கினியிலிருந்து கொரடை எடுத்து அந்த நெருப்பு தழலை எடுத்து ஏசாயனுடைய நாக்கிலே வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் என்னுடைய காரியமாய் யார் போவார் இங்க ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன். யார், அதான் என்னுடைய வேலையாய் ஊழியமாய் யார் போவார்கள் என்று ஆண்டவர் இங்கே ஒரு கேள்வி எழுப்புறார். வெளியூர்ல போய்தான் ஊழியம் செய்யுங்கிறது இல்லை. நம்மை சுற்றில் இருப்பவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், நம்மோடு பழகக்கூடியவர்களுக்கு சொல்லணும், நம்மோடு படிக்கக்கூடியவர்களுக்கு சொல்லணும், நம்மோடு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சொல்லணும். இது பெரிய ஒரு ஊழியம். அதான் யார் என்னுடைய நமது காரியமாய் போவார்கள், யாரை அனுப்புவேன் என்கிற ஒரு கேள்வி. அதுக்குத்தான் ஏசாயா கீழே வரும்போது சொல்றான், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். அல்லேலூயா.
அவன் சொல்லும்போது நான் இருக்கிறேன் ஐயா, அடியேன் இருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தான், ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இது கடைசி நாட்களில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். எந்த சூழ்நிலையில் எது வேண்டுமானாலும் இன்றைக்கு நடக்கலாம், அந்த ஒரு முடிவில் நம்ம கடந்து வந்துட்டோம். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்போ நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். அதனால் சேனை அதிபன் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு. ஜெயக்கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கே அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடந்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ மீட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் நான் விட்டுவிடேன். என்றுரை தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடார். ஒரு வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளது. காலங்கள் மாறினாலும் சமயங்கள் மாறினாலும் அவர் கொடுத்த வாக்குகள் மாறுவதில்லை. சில வேளை கால தாமதங்கள் ஆகலாம், ஆனால் அந்த வாக்கு, அவர் கொடுத்த வாக்கு நிச்சயமாக நிறைவேறும். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு நாம் நிற்போம், ஜெபிப்போம். அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். தாய் மறந்தாலோ நான் மறவே, தேக்கற்றோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலோ நான் மறவே, தேக்கற்றோராய் விட்டுவிடே. என்றுரைத்தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ மீட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். நீங்க
இதை யோவான் 10ஆம் அதிகாரத்திலையும் வாசித்து பாருங்க. எசேக்கியேல்ல 34ஆம் அதிகாரம் இன்னும் சில அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த மெய்ப்பர்களும் ஆடுகளையும் குறித்து சொல்லியிருக்கு. மெய்ப்பன் என்று சொல்லி இயேசுவானவரையும், ஆடுகள் என்று விசுவாசிகளையும் அங்கே இஸ்ரவேல் கூட்டத்தார சொல்லியிருக்கும். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது விசுவாசிகளையும் சொல்லியிருக்கு. ஆனால் அப்படி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டாலும் நான் உங்களுக்கு பாதை காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதை விசுவாசித்து கடந்து போகும். மேய்ப்பனில்லாத ஆடுகட்டே நானே நல்ல மேய்ப்பனண்டா. மேய்ப்பனில்லாத ஆடுகட்டே நானே நல்ல மேய்ப்பனண்டா. இன்ப சத்தோ பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். நான் பாடிடு அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. யோவான் 10ஆம் அதிகாரத்தை திருப்பி 10வது வசனத்தை வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என பிசாசானவனை குறித்து இங்க சொல்லி இருக்குது. அவன் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ. ஆமாம், நாடு மேய்க்கிறவங்க இடத்துல அந்த பட்டிகள் மந்தைகள் மடக்கி வச்சுருப்பாங்க. அங்கே இரவு நேரத்தில் வந்து திருடுறவன் அதை கொலை செய்யறதுக்காகவும் அந்த ஆடுகளை வெட்டி சாப்பிட்றதுக்காகவும் விற்கிறதுக்காகவும் தான் அவங்க உள்ளவார். ஆனால் நானோ அந்த நல்ல மேய்ப்பன், அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் என்ன செய்கிறானா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அடுத்த வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். 4வது வசனத்தில் வரும், 5வது வசனத்தில் வரும்போது சரி 4 வாசிட்டு 5 வாசி. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். நல்ல ஒரு மேய்ப்பன் ஆடுகளை பழக்கப்படுத்திட்டு அவன் பின்னாடி போறதில்லை, அவன் முன்னாடி போவான். அந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டே இருக்கான். அவன் எந்த வழியிலெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் பின்னாடி போயிட்டு அவன் சமயத்தை திரும்பி பார்த்து கொள்வான். அது வேறு. அவன் முன்னாடி போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், அது பின்னாடி போறதுக்கு காரணம் அந்த ஆட்டு மேய்ப்புடைய சத்தத்தை ஆடுகள் அறிஞ்சிருக்குது. தொடர்ந்து வாசிப்போம். அவனுக்கு பின் செல்லுகிறது, அந்நியருடைய மற்றவருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அந்நியனுக்கு பின் செல்லாமல் இவருக்கு பின். நீங்க வீட்டில் போய் இந்த அதிகாரம் 1ல இருந்தே நீங்க வாசித்து பாருங்க. ஆடுகளையும் மேய்ப்பனை குறித்து சொல்லி இருக்கும். அப்போ என்னுடைய பிள்ளைகள் ஆடுகளாகவும் நமக்கு ஒரே மேய்ப்பன் இயேசுவானவராகவும் சொல்லப்பட்டிருக்குது. எழுத்தின்படி உலகத்தில் இருக்கிறதான ஒரு மேய்ப்பன் சபையில முன்னாடி நின்று நடத்தக்கூடிய ஒரு போதகர் அது வேணும். எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தலைமை இல்லைன்னு சொன்னா அது சீராய் இருக்காது. அதனால ஒரு தலைமை வேணுங்கிறதுனால
நமக்கெல்லாம் பிரதான மேய்ப்பன் நம்முடைய இயேசுவானவர். ஆனால் நம்மள அப்படி முழங்கால் படிடுவோம். ஜெபத்தோடு கூட ஒரு சரணங்களை பாடி கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி மேத்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தி நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்க. துதி சாத்தே ஆர்ப்பரிப்போ, துதி சாத்தே ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் பாடி ஜெய கொடியோ மேத்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை திரை மூச்சோ நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை திரை மூச்சோ நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்து கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயக்கிங்க நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ மேத்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அவர் ஒருவருக்குத்தான். கரை திரை முற்றும் நீக்கிடவே நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய கரைகள் மாத்திரமல்ல, ஆவியில் ஏற்படக்கூடிய கரைகளையும் ஆத்துமாவில் ஏற்படக்கூடிய கரைகளை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் இது மூன்றும் கரைபடாதபடி காக்கப்பட கடவுதுன்னு சொல்லியிருக்குது. கரை திரை அற்றதாய் அவர் காத்து கொள்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதான இந்த கரை திரைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றக்கூடியவர். விசுவாசிப்போம். நம்ம அவரை தூக்கி பிடிக்கும்போது, அவரை உயர்த்தி காட்டும்போது, நம்மை முற்றிலும் அவருக்குள்ளா நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை மகிமைப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார், நம்மை உயர்த்தக்கூடியவராயிருக்கிறார். நம்ம சரீரத்தில் ஏற்படக்கூடியதான பலவீனங்கள், சரீரத்தில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள், இருதயத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகத்தின் ஆவிகள், மாய்மாலத்தின் ஆவிகள், அது ஆவிக்குரிய ரீதியில் அவைகள் எல்லாவற்றையும் கூட உலக ரீதியில் பொருளாதாரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள்
வேலைகளில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் பெரிய ஒரு விடுதலையை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அதனால தான் ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னால் கடந்து போகிறார். அல்லேலூயா. அதை விசுவாசிப்போம், அதை விசுவாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல அவர் நமக்கு முன்னால் கடந்து போகிறார். அவருடைய சத்தத்தை எப்பொழுதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் கேட்டு வைத்திருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு பின்னால் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். அவர் நம்மோடு தங்கி இருக்கக்கூடியவர், நமக்கு முன்னால் கடந்து போகக்கூடியவர், நம்மோடு வாசம் பண்ணக்கூடியவர், நம்மை தூக்கி சுமக்கக்கூடியவர், நமக்கு பின்னால் வரக்கூடியவர், நமக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் வரக்கூடியவர். இப்படி சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று பல இடங்களிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அவர் நம்மோடு வந்ததுனால நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நம்மோடு வரும்படி நாமெல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து 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 எழுந்தார்கள். ஆமா, அவரோடு கூட நெருங்குவாங்க. அவர் கேட்டது, அவர்கிட்ட என்ன கேட்டாங்களோ எல்லாவற்றையும் கொடுப்பார். அடுத்த செகண்ட் அவருக்கு விரோதமாக பேசுவாங்க. எங்களுக்கு என்னையா நீ பண்ணிட்ட, எங்களுக்கு என்னையா நீ செஞ்சிட்ட, எகிப்தில் இருந்தால் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம், எப்படியெல்லாம் இருப்போம் என்று முறுமுறுப்பார்கள். தேவன் அங்கு ஒரு தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பார். சில நேரங்களில் சில போராட்டங்களை கொடுப்பார், சில அழிவுகளை கொடுப்பார். திரும்ப மனம் மாறுவாங்க. ஐயா, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நாங்கள் செய்ததெல்லாம் தப்பு, எங்கள் பாவத்தை மன்னிங்க. இரக்கமுள்ள தேவன் அந்த பாவங்களை மன்னிப்பார், திரும்பி அவர்களை நடத்துவார். இது அவர்களுக்கு ரொட்டின் வாழ்க்கையாகவே இருந்தது. அதனால தான் இயேசுவானவர் சொல்லும்போது, ஆமாம், எத்தனை முறை மன்னிக்கணும், 70 முறை என்று தன்னுடைய சகோதரர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் மன்னிப்பிலே சிறந்தவர். ஆனால் அப்படியே இருக்க வேண்டும் என்று அல்ல. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் வரும்போது வாசிக்கிறோம் 13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவரிடத்திலிருந்து அந்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அவைகளை விட்டுவிட வேண்டுமாம். அதுதான் முக்கியம். வாரந்தோறும் நம்ம அறிக்கை செய்கிறோம், வீடுகளில் அறிக்கை செய்கிறோம், அது பெரிதல்ல. அவைகளை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டு விடும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம், என் பாவங்களை நான் விட்டு விடுகிறேன். பிறருக்கு தெரியாமல் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அந்தரங்க பாவங்கள், வேறு யாருக்கும் தெரியாது என்று நான் செய்து கொண்டிருக்கிறதான மாய்மாலத்தின் பாவங்கள் நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். மற்றவர்கள் யாரும் பார்க்கலே என்று உலகப்பிரகாரமாய் தனிமையில் என்று செய்யக்கூடிய பாவங்களாய் இருக்கலாம். உடைய உள்ளத்தில் நீ வைத்திருக்கிற முறுமுறுப்புகள், மற்றவர்களுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் உன் உள்ளத்தில் இருக்கிற முறுமுறுப்புகள், அது பெரிய ஒரு பாவம். அந்த முறுமுறுப்புகளை சீசர்கள் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மார்த்தாள் மரியாள் அந்த சகோதரி முறுமுறுத்தாள் என்று வாசிக்கிறோம். முறுமுறுப்பு பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. இவைகளெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆராதனை என்றால் துள்ளி பாடி குதித்து கைகளை தட்டி ஓங்கி கத்தி ஓலமிட்டு கூச்சல் போட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியாத நிலைமையில வெளியில இருந்து கேட்கிறவங்களுக்கு என்ன இப்படி கூச்சல் போடுறாங்கன்னு சொல்றதுல ஆராதனை இல்லை. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுக்குள்ளாய் பரிசுத்தமாய் ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை. மறந்து போகக்கூடாது. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுக்கென்று அர்ப்பணிப்பது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவரை முற்றிலும் நம்மை பொறுப்படுத்தி நடத்த போதுமானவராயிருக்கிறார்.
எந்த சூழ்நிலையானாலும் சரி, எந்த நிலைமைகளானாலும் சரி, நம்முடைய சரீரமானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, படிப்பானாலும் சரி, வேலைகள் தொழிலானாலும் சரி, பயணங்களானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, அவர் பொறுப்படுத்திக் கொள்ள போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவர்கள் ஒப்புக் கொடுப்பார். தாவீது சொன்னது போல, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும். நமக்கு வர வேதனைக்கு காரணம் மற்றவர்கள் அல்ல, நாம் தான். என்னிடத்தில் அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் வேதனை எனக்குள்ளாய் உருவாகிறது. அதை நாம் மாற்றி போடும்போது அந்த வேதனைகள் நம்மை விட்டு கடந்து போகிறது. தாவீதுக்கு வேதனைகள் வந்தது அவன் தான் காரணம். அதனால தான் அதை சொல்றான். அதெல்லாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து திரும்ப வரும்போது தான் சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நல்ல வழியிலே என்னை நடத்தும். நம்ம அர்ப்பணிப்போம். என் உள்ளத்தில் என்ன தவறுகள் இருக்குது, என்ன மீறுதல்கள் இருக்குது. நமக்கு பாவம் என்று சொன்னால் தெரியக்கூடியது என்னன்னா, விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அதோடு கொலை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடாது, வெத்தலை வாக்கு போடக்கூடாது, ஆமாம், அந்த மது போதைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய, இதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும் பாவம்னு சொன்னால். இது உலக பிரகாரமான பாவங்கள். அதை காட்டிலோ மற்றவர்களை பகைக்கிறது பெரிய பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. முறுமுறுக்கிறதும் பகைக்கிறதும் அது உள்ளத்துக்குள்ளிருந்து வரக்கூடியது, அது மிகுந்த ஒரு கொடிய பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்பிரகாரமான பாவங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளான பாவங்கள் எப்படி இருக்குது, மாய்மாலமான அந்த பாவங்கள் எப்படி, அந்தரங்கத்தில் இருக்கிற பாவங்கள் எப்படி இருக்குது, அவைகள் எல்லாம் அந்த நாள் அறிக்கை செய்வோம். பிரியமானவர்களே, குடும்ப அங்கத்தினர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது, உடன் விசுவாசிகளுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது, உடன் நண்பர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது. இந்த முறுமுறுப்புகள் நம்மகிட்ட இருக்குதான்னு பார்ப்போம். பாடலில் பாடும்போது சொன்ன, விசுவாசிகளிடத்தில் ஐக்கியம் இன்றைக்கு இல்லைன்னு சொல்லி, ஐக்கிய குறைவுகள் எல்லா சபைகளிலும் அதுதான் இருக்குது. கூட்டம் கூட்டமாய் நிற்பாங்க. பண வசதி உள்ளவர்கள் ஒரு கூட்டம், படித்தவர்கள் ஒரு கூட்டம், அதிகமாய் நகைகளை போட்டு மேக்கப் பண்ணி கொண்டு வந்தவங்க ஒரு கூட்டம், அது இல்லாதவர்கள் இன்னும் ஒரு கூட்டம், படிக்காதவர்கள் ஒரு கூட்டம், ஏழைகள் ஒரு கூட்டம். இப்படி நின்று கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கு சபைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நமக்கு சிறு கூட்டமாக இருக்கிறதுனால நமக்கு அது தெரியல. அந்த ஐக்கியங்கள் குறைந்து போனது. அந்த ஐக்கியங்கள் எப்பொழுது உறுதிப்படுகிறதோ, விசுவாச பிள்ளைகளோட ஐக்கியங்கள் எப்பொழுது ஒருமனப்படுகிறதோ, அப்பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நம்முடைய ஐக்கியங்கள் பலப்படட்டும், நம்முடைய உறவுகள் பலப்படட்டும். நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மாத்திரமல்ல, நமக்கும் விசுவாச குடும்பங்கள் மற்றவர்களுக்குள்ள ஐக்கியங்கள் ஒன்று சேரட்டும். அதுக்கு தடையாய் இருப்பது நம்முடைய அந்தரங்க பாவங்கள், அந்த பெருமைகள் என்றதான ஒன்று. நம்முடைய உள்ளத்திற்குள் நாமே நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வது. நம்மை நாமே என்றைக்கு பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அன்றைக்கு மற்றவர்கள் கண் முன்னால் நாம் ஒரு வீழ்ச்சியை கண்டுகொள்கிறோம் என்று மறந்து போகக்கூடாது. நமக்கு நாமே பெருமையாக இருக்கிறோம் என்று நமக்கு தோன்றும். ஆனால் மற்றவர்கள் நம்மை குறித்து வேறு விதமாய் சிந்தித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். மற்றவர்களை நோக்கி முறுமுறுப்பது, இதெல்லாம் அந்தரங்கத்தில் இருக்கிற தவறுகள், பாவங்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். இவர்கள் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். எனக்குள்ளாய் இருக்கக்கூடியதான இவைகளெல்லாவற்றை எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று சிலருடைய கருத்தை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்வார். கடைசி நாட்களுக்குள்ள கடந்து வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு வருஷங்கள் என்று நமக்கு சொல்ல முடியாது. 1 வருடமாக இருக்கலாம், 10 வருடமாகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்று, கடினமான நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்துட்டோம். இனி காலம் செல்லாது நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம்.
நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் சுகத்தோடு பாதுகாப்பாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்படி வேதம் திருப்பிக் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுப்புத்திரரை நெற்துளியாக்கி மனுப்புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். அவர்கள் வெள்ளம்போல் வாரிக்கொண்டு அவர்களை வெள்ளம்போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்களெல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பேன்? உமது அடியாருக்காக பரிதபியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இது சங்கீதத்துடைய 3வது பகுதி. 150 சங்கீதங்களை 5 பகுதிகளாய் பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த சங்கீதம் 90லேருந்து 106 வரைக்கும் 3வது பகுதியாக இருக்குது. இந்த 5 பகுதிகளும் 5 ஆகமங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. 5 ஆகமம்னா இது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இது ஒவ்வொன்றும். அப்போ ஒன்றிலிருந்து அந்த பகுதியில் வரும்போது முதற் பகுதி வந்து ஆதியாகமத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அந்த படைப்புகள் அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். 2வது பகுதி பயணங்கள், யாத்ராகமம், பயணங்கள், அடுத்து அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது 3வது பகுதி எண்ணாகமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எண்ணாகமத்தில் எந்த காரியங்களெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதற்கு ஒத்து இந்த பகுதியில் 106வது சங்கீதம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதைத்தான் நம்ம வாசிப்போம். இந்த சங்கீதம் எழுதினது மோசே. அதில் வருமா மேலே பிராக்கெட்டில் போட்டிருக்கும் பாருங்க. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்டங்களை கொடுத்து வருகிறார். இதில் தேவனுடைய மனிதன் என்று இவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய வீட்டிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வேறு.
இவன் பல பகுதிகளாக இந்த ஒரு சங்கீதம் தான் மோசே எழுதினது. பல பகுதிகளாக அவன் சொல்லிக்கொண்டே வர்றான். முதலாவது இந்த 1லேருந்து சில வசனங்களை வரும்போது 1, 2 முதலாவது தேவனை குறித்து மேன்மைப்படுத்தி சொல்கிறான். அவர் யார், அவர் என்ன செய்தார் என்று சொல்லி. 2வது வசனத்தில் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும். இந்த பூமியும் இந்த வானத்தையும் உருவாக்கும் முன்னே நீர் தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னு. அதுக்கு அடுத்து வரும்போது இந்த நாட்கள் எப்படி இருக்குது, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த இது இந்த ஒரு நாளுக்கு ஒப்பா சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் அந்த வெள்ளங்கள் மனிதர்களுக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்கு ஒரு ஆபத்துகளை குறித்து சொல்லியிருக்குது. இல்லை, இந்த மனிதர்களுக்கு என்ன வேணும், அப்படி எந்த அறிவு வேணும், எந்த ஞானம் வேணும்னு நிறையா கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அது இல்லாதனால தான் உலகத்தில் பிரச்சனையே. அதை மாத்திரம் வேணா சொல்ல பாருங்க. 8வது வசனம் 8 வாசிங்க. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். நமக்கு அது அந்தரங்கமாக இருக்குது, ஆனால் அவர் பார்வையில் அது அவருக்கு முன்னால் நிற்கிறது. நமக்கு மறைவாக இருக்குது, ஆனால் அவருடைய பார்வையில் அது வெளிச்சமாக இருக்கிறது. அதான் இன்றைக்கு ஜபத்தில் வரும்போது அதை நடத்தினேன். இதில் இருக்கிறதுங்கிறதுனால அதை நடத்தலை. இங்கே நிற்கும்போது அந்த வார்த்தைகள் வந்தது, ஆனால் அதை நான் அந்த பாடல்கள் வந்தது, அந்த பாடலுக்கு ஏற்றாற்போல் வந்தது. ஆனால் தான் நம்மை அந்தரங்க பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும் என்று அதில் கற்றுக்கொண்டோம். இங்கே அதான் வாசிக்கிறோம். என் அந்தரங்க பாவங்கள், அதை உணரக்கூடிய தன்மைகள் இன்னைக்கு இல்லை. அதனால தான் இன்றைக்கு பிரச்சனைகள். அடுத்து வரும்போது போய்விட்டது. அதுக்கு அடுத்த வருஷத்தில் வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எவ்வளவு? 70 வருஷம். அதுக்கப்புறம் பலத்தின் மீதினால் 80 என்றெல்லாம் இதில் மனிதனுடைய வாழ்நாளை குறித்து சொல்லி கொண்டு வர்றாரு. 11 வரும்போது உமது கோபத்தின் வல்லமையும் யார்? ஒரு கேள்வி கேட்குறாங்க. உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாக உமது உக்கரத்தையும். அவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பக்கம் உண்டு. ஒன்று, அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மன்னிக்க தயவு பெருத்தவர். அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பட்சிக்கிற அக்கினினா என்ன? பட்சிக்கிற அக்கினி என்னன்னு சொல்ல முடியும்? ஒன்றுமே இல்லாமல் போகிறது. நெருப்பில் கொண்டு போய் ஒரு முள்ளை போட்டோம்னா என்ன ஆகும்? முள்ளு வனம் பெரிய கட்டையை போடுங்க, முள்ளு உடனே சாம்பலாகும், கட்டைகள் சில மணி நேரங்கள் ஆகலாம். அது நெருப்பாகி தணலாகி கங்காகி கரியாகி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதான் பட்சிக்கிறது. இல்லை, நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னு சொன்னால் நம்ம முன்னாடி வைக்கிற சாப்பாடு தட்டில் அது என்ன செய்கிறோம்? வச்சா எப்படி சாப்பிட்றோம்? கையில் எடுத்து வாயில் சாப்பிட்றோன்னு சொல்லிடக்கூடாது. ஒன்றுமே இல்லாமல் அந்த தட்டை வெறுமையாக்குகிறோம், முழுவதையும் எடுத்துக்கொள்ளுகிறோம். அதுதான் அதுக்கு இன்னொரு பேர் என்ன? பட்சணம். ஆகாரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பட்சணம். அது பட்சிக்கிறதுனால அதுக்கு பெயர் பட்சணம். இங்கே வரும்போது அந்த அளவுக்கு அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது அது அடுத்த வசனத்தில் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு. ஆமாம், என் வாழ்நாள் எவ்வளவு நாள் நான் வாழப்போகிறேன், நான் எப்படி இருக்க போகிறேன் என்று நம்முடைய நாட்களை எண்ணக்கூடிய அறிவை கொடும் என்று இந்த மனிதன் இங்கே சொல்கிறான். யார் ஜபிக்கிறான் இதை? மோசே. அவன் யார்?
தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மையாயிருந்தவன். அதோடு மாத்திரமல்ல, அவன் தேவ மனுஷன், தேவனுடைய மனிதன் சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஜெபிக்கிறான். இங்க என்ன ஜெபிக்கிறான்? எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நமக்கு நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு என்பதை நாம், அது எவ்வளவு நாளுங்கிறது யாருக்கும் தெரியாது, எத்தனை வருஷங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் வாழ்கிற வரைக்கும் எப்படி வாழப்போகிறேன் என்ற அந்த அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவு, அந்த உணர்வுகள் இல்லாதனால தான் இன்னைக்கு குடும்பங்களில் பிரச்சனை, இன்னைக்கு ஊரில் பிரச்சனை, இன்னைக்கு தேசங்களில் பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் உருவாவதற்கு காரணம் அதுதான். மறந்துடக்கூடாது. அந்த நம்முடைய வாழ்நாளை குறித்து, சொற்ப நாட்கள் நான் வாழப்போகிறேனே, என் வாழ்நாளை நான் எப்படி கொண்டு போக போகிறேன், அந்த உணர்வு நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் மற்ற பிரச்சனைலாம் தானாக நமக்கு என்ன செய்யும்? குறையும். அதுக்கப்புறம் கீழே வர 2 வசனத்துலேயும் அவர் ஒரு எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் 14-15 சொல்கிறாரு. 17 ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்குள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. 17 வரும்போது நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு ஜெபம். எங்கள் கையின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கையின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். அப்போ நம்ம கையின் வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் அவன் ஜெபிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். மோசனுடைய ஜெபம் அது. அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வர்றான். அதனால் நாம் நீங்கள் வீட்டில் போய் வேணா 91 எல்லாம் மனப்பாடமாக வாசிப்பீங்க, அடிக்கடி வாசிப்பீங்க, தெரியும். 90 வாசிங்க. 91 மனப்பாடமாக தெரியும், 23 மனப்பாடமாக தெரியும், அதுக்கப்புறம் 121 மனப்பாடமாக தெரியும், 1வது சங்கீதம் மனப்பாடமாக தெரியும். ஏன் இதெல்லாம் தெரியும்? அடிக்கடி சொல்கிறதுங்கிறல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்கள் அடங்குனதுன்னு சொல்லி அது ஈஸியாக இருக்கும். அதனால் அதை யோசிக்கிறது. 90 நீங்கள் வாசிங்க வீட்டில் போய் உட்காந்து, 90 வீட்டில் போய் உட்காந்து நிறுத்தி நிதானம் வாசித்து பண்ணுங்க. நிறையா காரியங்கள் அது நமக்கு என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்கும். கற்றிருந்த சங்கீதத்தை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து வழக்கம் போல சில அறிவிப்புகள். வழக்கம் போல் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சபையில் ஜெபம் இருக்கும். வரக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து வியாழக்கிழமை பரணிபுத்தூரில் சோழன் ஜெவமணி அவர்கள் வீட்டு ஜெபம் இருக்கும். வியாழக்கிழமை வரக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். சௌரி ஆசிமிக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு சுகமான பிரசவத்தை கட்டளையிட வேண்டும். நாம் அந்த ரேவதி ஜெர்ஷாலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டு இருந்தோம். ஆமாம், இந்த நாளில் சுகமான பிரசவத்தோடு அந்த குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம். என்ன பாருங்கள், முடித்த பிறகு இங்கே தான் இருப்பாங்க, ஓடிட மாட்டாங்க. முடித்த பிறகு இங்கே தான் இருப்பாங்க, ஓடிட மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு போகலாம். குழந்தையோடு தான் நான் சபைக்குள்ளே வரணும்னு சொல்லி, ஆமாம், அந்த தம்பி யூதா காத்திருந்தானா என்னன்னு தெரியல, காத்திருக்கிறான். தொடர்ந்து கொண்டு வரட்டும், தொடர்ந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வரட்டும். ஜெபித்து கொள்ளுங்கள். அதே போல் ஒரு ஆஷ்மிக்காக ஜெபிங்கள். கர்த்தர் ஒரு சுகமான பிரசவத்தை கொடுப்பார். ஏன்னா நம்முடைய விசுவாசம் அதுதான். நம்முடைய விசுவாசம் உலகை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம் வேதத்தில். ஜெபமே ஜெயம் அப்படின்னு சொல்கிறோம். ஜெயமே ஜெயம்னு எங்கேயும் போட்டிருக்குதா வேதத்தில்? வீடுகள்லாம் ஜெபமே ஜெயம்னு வசனம் மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க. ஜெபமே ஜெயம்னு வேதத்தில் எங்கேயும் இல்லை. அது நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டது. இந்த இல்லத்தின் தலைவர் இயேசுன்னு சிலர் எழுதி போட்டிருப்பாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டு கம்பை பிடிச்சி இயேசுவானவர்னு இல்லத்தின் தலைவர் இயேசு அப்படின்னு சொல்லி. அந்த வீட்டுக்கு அந்த தலைவர் இயேசுவா இருக்கிறாரா? வெளியில் பேர் இருக்கும், இருக்க மாட்டார். யோசித்து பாருங்க. ஆமாம், அப்போ ஜெபம் நமக்கு ஜெயத்தை கொடுக்குது, அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வேதத்தில் வசனம் எங்கேயும் அப்படியும் இல்லை. நமக்கு ஜெயத்தை கொடுக்கறது எதுதானா நம்முடைய விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகை ஜெயிக்கிற ஜெயமாயிரும். அப்போ எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ
அதை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து அந்த மகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சிஸ்டர் மனநோவாக்கின அந்த நபரையும் கூட கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளும்படியாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கூடப்பாக்கம் சகோதரன் மாரி பீட்டர்காய் எமிமாவுடைய தகப்பனாருக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த காலில் ஒரு பலவீனம், அது அப்படியே வீக்கமாக இருந்து கொண்டே இருக்குது. புதன்கிழமை அப்படி இருந்தது, ஜெபித்து விட்டு கடந்து வந்தேன். கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு சகோதரன் நந்தகோபால் ஜேக்கப்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். பரிபூர்ண சுகம் கிடைப்பதற்காக சகோதரன் ஆனந்தராஜுடைய மனைவி ஃபெமிக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஏன்னா எந்த நேரம் என்ன வியாதிகள் வருகிறதுங்கிறது நமக்கு தெரியலை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த மகள் நல்லா தான் இருக்கிறா. திடீர்னு போன வாரம் பேசும்போது சிரிக்கும் போல ஒரு பக்கம் மட்டும் வாய் இழுத்துட்டு போகுது. டாக்டர்கிட்ட போனால் இது உனக்கு ஸ்ட்ரோக்கினுடைய ஆரம்பம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒன்றும் தெரியல. எந்த நேரம் என்ன வியாதிகள் வருகிறது நமக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், மறந்துடாதீங்க. கர்த்தருடைய கரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம ஓடிக்கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த பலத்தை கைக்குள்ளே இருப்போம். நான் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த ஜபங்களில் ஜெபம் பண்ணேங்க. இந்த ஜபங்கள்லையும் ஜெபம் பண்ணுறோம். தொடர்ந்து அந்த மகளுக்காகவும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வருமானங்கள் மருத்துவ செலவுக்கும் அனாவசிய செலவுக்கும் போகாதபடி ஜபித்து கொள்ளுங்கள். நான் ஜபிக்கிற வீடுகளில் அதான் ஜெபம் பண்ணுறேன். அனாவசிய செலவுக்கும் ஆடம்பர செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் போகாதபடி அதை தடை செய்யுங்கள்னு சொல்லி. நாம் சம்பாதிக்கிறது நமக்கு தான் சொந்தமாகணும், மற்றவர்களுக்கு அல்ல. அந்த மருத்துவ செலவுகளை நிறுத்த ஜபித்து கொள்ளுங்கள். அதோட அந்த உண்டியலையும் நல்ல கிரியோடு கண்ணோக்கி பாருங்கள். இந்த காலண்டர் வாங்கினவங்க அந்த பணம் எதுவும் இருந்தால் அதை கொடுக்கும்படி முயற்சி பண்ணுங்க. அந்த மிஷினரி காணிக்கை இருந்தால் அதையும் கொடுங்கள். அந்த 7 வார்த்தைக்கு ஆயத்தப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் யோசித்தே பார்க்கலன்னு சிலர் சொல்லலாம். ஆமாம், கொஞ்சம் நாட்கள் இல்லை, நாட்கள் கூடியதாக இருக்குது. அதனால் காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் கூடியதாக இருக்கிறதுனால பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆமாம், அதற்கென்று கொஞ்சம் பிரயாசம் எடுங்க. அதற்கு கொஞ்சம் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதுக்குரிய ஞானங்களை நிச்சயமாகவே கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிப்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நன்று விலக்கி, இதுக்கு தான் பைபிளில் மேலே ஒட்டி வச்சுக்கிறது, இதுதான் போட்டு கொடுக்குறோம். வேற எது ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், தீமை நன்று விலக்கி காத்து கொள்வார். நம்முடைய தேவன் நம்மை காத்து கொள்ளக்கூடியவர். இந்த தீமை என்பது எப்படி வேண்டுமானாலும் வரலாம், எந்த சூழ்நிலையிலும் வரலாம். நம்ம சரீரத்துக்கும் வரலாம், ஆத்மாவுக்கும் வரலாம், குடும்பத்திலையும் வரலாம், படிப்புகளையும் வரலாம், பொருளாதாரத்திலையும் வரலாம். எந்த சூழ்நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்ம என்ன செய்யக்கூடியவர்? விலக்கி காத்து கொள்ளக்கூடியவர். அல்லேலூயா. இதை குறித்து வரும்போது நம்ம யாக்கோபை குறித்து பார்த்து கொண்டு வர்றோம். யாக்கோபை கர்த்தர் தீமை நின்று விலக்கி காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி. இதில் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசித்தோம். அதை வாசிங்க. நான் உன்னோட இருந்து உன்னை காத்து திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நான் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறனோ அது நிறைவேற வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். இது கடையில் உனக்கு பல பிரச்சனைகள் வரலாம், பல நெருக்கடிகள் வரலாம். ஆனாலும் அந்த நெருக்கடிகளிலும் அந்த பிரச்சனையிலும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன். உன்னை எப்போ
நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு வரணும், அது வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கொடுக்கிறார். அதுக்கப்புறம் சில காரியங்களை அப்படியே பார்த்தோம். இவனுடைய அவிசுவாசம் அங்கே கிரியை செய்தது. 20 அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஆம், ஏன்னா அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் முதல்ல சொல்லிட்டார், உன்னோடு திரும்ப இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வர்ற வரைக்கும் என் பொறுப்புப்பா, நீ கவலைப்படாதுன்னு. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் விவரித்து சொல்கிறான். எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொடுக்கணும், நான் போட்டுக்கிறதுக்கு துணி கொடுக்கணும், இதெல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்த வருஷம் 21 என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட, ஏன் அந்த வார்த்தையை சொல்றான்? சந்தேகம் வேற, சொன்னதை சரியா கவனிக்கல வேற, சமாதானம் கெடுத்துட்டு சமாதானம் கெட்டு போய் கடந்து வந்தவன் சமாதானத்தை கெடுத்துட்டான். அண்ணன் சமாதானத்தையும் கெடுத்துட்டான், தகப்பனாருடைய சமாதானத்தையும் கெடுத்துட்டான். இவன் சமாதானம் இப்ப கெட்டு போச்சு. ஏன்னா அவனுக்குள்ள கொஞ்சம் உறுத்த ஆரம்பிக்குது. ஓ, எங்க அண்ணன் நான் ஏமாத்திட்டேனே, எங்க அப்பாவை ஏமாத்திட்டேனே, இப்படி அவனுக்குள்ள என்ன செய்த அந்த உள் உணர்வுகள் அவனுக்குள்ளாய் குத்த ஆரம்பிக்கிறது. அதனால தான் இங்க சொல்றான், சமாதானத்தோடு நான் திரும்பி வரணும் ஐயா. ஏன்னா அந்த நான் அடிக்கடி சொல்ல, நம்ம வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை ஒன்றுக்குமே உதவாத ஒரு வாழ்க்கையாக மாறி போயிடும். எதிர்பார்க்கிற பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், படிப்புகள் இருக்கலாம், எல்லா அந்தஸ்துகளும் இருக்கலாம் நமக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் என்பது இல்லாமல் போகும் என்றால் அந்த வாழ்க்கையே பெரிய ஒரு முட்டையாயிடும், பூஜ்ஜியமாயிடும். அதனால நான் சொல்கிறேன், சமாதானத்தை குறித்து நிறைய வேதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய இருக்குதுங்க. இயேசுவானவர் இது யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது சமாதானத்தை வாசிக்க வேண்டாம் சொல்லிட்டு வருவார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சரி, அது வேணா வாசிங்களேன். 14:27 நினைக்கிறேன், வாசிங்க. அதுக்கு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து எந்த வசனம் அது? 27 தானே? சரி. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. ஏன்னா நான் அடிக்கடி சொல்றது போல, மனிதனுக்கு விரோதமான அந்த பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று பயம், ரெண்டாவது கவலை. பயம் வந்துருச்சுன்னா கவலை வந்துடும், கவலை வந்துருச்சுன்னா பயம் வந்துடும். இது ரெண்டையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம என்ன செய்ய முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. இதில் எது முன்னால் வரும் என்று நமக்கு தெரியாது. கவலை வந்ததுன்னா தொடர்ந்து பயம் வந்துடும், பயம் வந்ததுன்னா தொடர்ந்து கவலை வந்துடும். இதோடு சேர்ந்து வரக்கூடியது தான் என்னையா சத்தமா சொல்லுங்க, சொல்றத இப்ப வாஸ்தவம். அதே வசனத்துல கீழே கலக்கம், பயமும் கவலையும் வரும்போது உள்ளத்துல பெரிய ஒரு கலக்கம். நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல,
அடுத்து எப்படி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன்னு தெரியல. நடக்கிறதுக்கு இல்லை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய படிப்புகள், வேலைகள், தொழில்கள், என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. அந்த ஒரு கலக்கம். ஏன்னால தான் அந்த 14:1 சொல்லியிருக்கும் போது சொல்லுவார். 14:1 வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அடுத்து தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறார். அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும்னு சொல்கிறது நல்ல ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆனால் இருதயம் கலங்காமல் இருக்குன்னா என்ன செய்யணுமா? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு இயேசுவானவருங்க சொல்றார். இது யாருக்கு சொல்றாரு? சீசர்களுக்கு சொல்லுகிறார். 12 சீசர்களை பார்த்து சொல்றாருங்க. அவங்க இருதய கலக்கத்தோடு இருந்தாங்க. இயேசுவானவர் மரணத்தை குறித்து பேசுகிறார். இப்போ நாம் என்ன செய்வோம்னு அந்த கலக்கத்தோடு இருக்கும்போது தான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்னு சொல்லிட்டு 2வது வசனத்தில் ஒன்று சொல்றாரு பாருங்க. என் பிதா வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நிறைய வீடுகள் இருக்குப்பா என் பிதாவினுடைய வீட்டில், பரலோகத்தில் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சொல்லியிருப்பேன், வேற வழி இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அநேக வாசஸ்தலங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள் அங்கே உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் விசேஷமாய் ஆயத்தம் பண்ண போகிறேன். லேலுயா, நிறைய ஸ்தலம் அங்கே இருக்குதுப்பா. ஆனால் உங்களுக்குன்னு தனியாக நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். அந்த 12 பேருக்குங்கிறார். வீடுகளுக்கு நான் போகும்போது, சாப்பிட போகும்போது சில தட்டுக்கு வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு மட்டும் வச்சுருக்கிறேன் பாஸ்டர், வேற யாருக்கும் இதை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த தட்டுகளை வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல பக்கத்தில் எடுத்துங்க, அது பாஸ்டர் பிள்ளை தட்டு வையங்க, சின்ன பிள்ளைங்க வந்து எடுத்தாலும் அது பாஸ்டர் தட்டங்க வை அப்படிம்பாங்க. அது நான் எனக்கு வீட்டில் எனக்கு தகப்பனார் இருக்கும்போது அவர் ஒரே தட்டில் பழகினவர். அது வந்து அந்த குக்கர் மெட்டல் மாதிரி அன்னைக்கு இருக்கிறத எண்டாலையுமே என்னமோன்னு ஒன்று சொல்லி ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதில் தான் சாப்பிடுவார். அந்த தட்டை யாரும் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் சொன்னோம், அது ஒதுக்கி வச்ச தட்டை அங்கே வைங்க அம்மா, யாருக்கும் அதில் கொடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டோம். இன்னும் சில காலம் முன்னாடி எனக்கு கூட ஒரு தட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஒரு தட்டு யூஸ் பண்ணேன். அது ஓட்டை ஆனதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் அதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேற ஒரு தட்டு வாங்கினேன், அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வேறு எதை வேணாலும் எடுத்துக்கிறேன், எது கையில் கிடக்காத எடுத்துக்கிறேன். அந்த தட்டு அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தட்டு தான். வேறு தட்டு, அந்த தட்டு வேறு யார் கைக்கு மாறாது. அது மாறினாலும் அதை எடுத்து வச்சுக்கிடுவாங்க, அது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு மனிதனுக்கு இவர்களுக்கு இதுதான் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அப்போ அந்த 12 சீஷர்களுக்கும் தனியாக ஒரு விசேஷித்த இடத்தை அங்கே அவர் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வெளிப்படுத்தல பார்த்தா அது தெரியும். இந்த 12 பேரும் அவருக்கு அருகாமையில் உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் 12 பேர் மாத்திரம் இல்லை, 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் சேர்த்து 24 மூப்பர்கள் அங்கே இருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். சரி, நான் அதற்குள்ள கடந்து போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், சமாதானத்திற்கு சொல்ல வந்தேன். இப்போ சீசர்களுக்கு 1வது வசனத்திலே சொல்லிடுறாரு, உங்கள் இருதயம் கலங்கா. இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வரும்போது தான் சொல்றாரு 27 திரும்ப, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
இது ரெண்டு வேறுபாடு இருக்குது ரெண்டுக்கும். முதலாவது என்ன சொல்றாரு? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக என்னுடைய சமாதானத்தை ஒரு இழுப்பு போடுறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். வைத்து போறதுக்கும் கொடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? சரி, கொடுக்கிறதுனா தனிப்பட்ட ரீதியில் கொடுக்கறது, பொதுவான இடத்துல வைக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட ரீதியிலும் சொல்லிட்டு வச்சுட்டு போகிறது. இது சிறு பிள்ளைகளுக்கு பார்த்தா தெரியும். போகும்போது உனக்கு சாப்பாடு செஞ்சு மதியானத்துக்கு இங்கே வச்சிருக்கிறேன், நீ எடுத்து சாப்பிட்டுக்க. இது குடும்பத்தில் சொல்றது. இவங்க போகிறதுக்கு முன்னாடி செய்வாங்கன்னா, இந்த உனக்குரிய சாப்பாடு, உனக்குரிய சாப்பாடு இல்லை அந்த உனக்குரிய ஏதாவது தின்பண்டங்கள்லாம் தெரியாது, ஸ்நாக்ஸ்னால் தான் தெரியும். ஏன்னா இப்போ எல்லாம் நம்ம எப்படி சொல்லணும்? ஆமாம், ஸ்நாக்ஸ். இங்கிலீஷ் பேசுகிற சொல்லணும், ஸ்நாக்ஸ்னால் தான் சொல்லணும். ஆமாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு நானும் சிஸ்டரும் போகும்போது தான் வீடை சந்திக்கிறதுக்காக போனால், அப்போ அந்த வீட்டில் இருந்த சின்ன பிள்ளை, என்ன பண்டம் எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னா, இன்னைக்கு பெரிய பொண்ணுக்கு அது வேற, இன்னைக்கு எனக்கு பண்டம் வாங்கி கொடுக்குற மாதிரி மாறிட்டாங்க, அதெல்லாம் வேறு கதைங்க. அப்போ சின்ன பிள்ளைகள் பண்டம்னா என்னன்னு தெரியுமா? தின்பண்டம். தின்பண்டம்னா என்ன அர்த்தம்? அது தின்பண்டம் பிரித்தெழுதுக சொல்லுப்பா. தின் பிளஸ் பண்டம் பாருங்க. தின்பண்டம்னா அவங்கள காணும். சரி, நீங்க தான் சொல்லுங்க. நீ கவுந்துக்கிட்ட நீ சொல்லுப்பா. தின்பண்டம்னா ஸ்நாக்ஸா வாங்கி தின்றவங்கள தான் சொல்லுங்க. தின்னும் பண்டம். தின்பண்டம் இல்லை, தின்னும் பண்டம் இல்லை, தின்னக்கூடிய பண்டம். பண்டம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தின்னக்கூடிய ஒரு பொருள்கள், அதுதான் பண்டம். பண்டம் பாத்திரமெல்லாம் வாங்கிட்டியான்னு கேட்குறாங்கல்ல. பண்டம் பாத்திரமெல்லாம் எவ்வளவு இருக்குது வீட்டில்? பண்டம் பாத்திரம் வாங்கிட்டியான்னு கேட்குறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? வெறும் பாத்திரத்தை மட்டும் அங்கே சொல்லலை, அதோடு கூட சாப்பிடக்கூடிய பொருள்களும் எவ்வளவு இருக்குது வாங்கிட்டியாங்கிறது அடுத்த கேள்வி. சரி, அது எங்கேயோ போச்சு, எங்கேயோ வந்துட்டேன், அது நான் அதுக்குள்ள போகல. இல்லை, கொடுக்கிறேன். அப்போ வைக்கிறது வேற, கொடுக்கிறது வேற. அவர் கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்கிற அந்த நேரம். வைக்கிறதுன்னு சொன்னால் விரும்பினா தான் எடுத்துக்கொள்ளும். ஒரு கதை ஒன்று உண்டு. வீட்டில் இருக்க ஒரு பையன்கிட்ட அம்மாட்ட சொல்கிறாங்க, டேய் நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸு, ஆமாம் லட்டு வாங்கி வச்சுருக்கிறேன், இது உனக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தான், ஆமாம் இதை எடுத்து நீயே சாப்பிடக்கூடாது, இது இங்கேயே இருக்கட்டும்னு. அது காலைப்பை பார்த்துனாலும் சரி, இல்லை ஜோசுவா பார்த்துனாலும் சரி, யாரோ பார்த்து அவங்க வீட்டில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க தானே இளையவங்க, அவங்க தான் ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரும் பார்த்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க இவங்க எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பவும் கொடுத்துட்டு போகிறாங்க. வேற கொடுக்காத வரையும் கூட தெரியாது. ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு போனால் அங்கே இருக்கட்டும், வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொன்னால் தான் சிக்கலை. ஏன் தெரியுமா? தெரியாதோ? தெரியுமா தெரியாதா? டேஸ்ட் பார்த்தோன்னா இருக்க முடியாது. அது வரைக்கும் இருந்துருவாங்க. அதை கொஞ்சம் ருசி பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க முடியாது. சரி, கொஞ்சம் எடுத்தா தெரிய போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காலி பண்ணுவாங்க. அது மாதிரி ரெண்டை கையில் கொடுத்துட்டு அது அங்கேயே இருக்கட்டும், வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு போயிட்டாங்க. இவங்களும் வெளியே போயிட்டு வர்றது வரைக்கும் இவங்க எவ்வளோ நேரம் காத்திருப்பாங்க? சரி, வர்றதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்சதை காலி பண்ணலாம்
அப்படின்னு வர்றதுக்குள்ளே பாதியை காலி பண்ணிட்டாங்க. பெற்றவங்க வந்து கேட்குறாங்க, சரி இதை எடுங்க, எல்லாம் பங்கு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் அங்கே பாதி தான் இருக்குது. என்னடா பாதி தான் இருக்குது? காலைப்பே என்னடா செஞ்ச? ஜோஷுவா என்னடா செஞ்ச? பாதி தான் இருக்குது. எனக்கு தெரியாது. நீங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருந்தீங்க. 2 பேர் தான் தனித்தனியாக அவங்க வீட்டில். 2 பேர் நீ தானே இருந்த, எங்கே போச்சு? இல்லை நான் ஒழுங்காக தான் இருந்தேன், நான் எடுக்கலை. இந்த பிசாசானவன் தான் சும்மா இல்லை. நீங்கள் கொடுத்ததை தின்ன உடனே அவன் சொன்னா ருசியாக தான் இருக்குது, நீ நேரம் அந்த டப்பால் இருக்குது அங்கே போ அப்படின்னா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவன் கேட்கல. நான் போக மாட்டேன்னு தான் இங்கே இருந்தேன், கேட்கல. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டான், இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டான், மாடிக்கு போயிட்டேன், வெளியில் போயிட்டேன். அவன் விடலை. நீ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போனான். உள்ளே போய் அந்த டப்பாவை எடுக்க சொன்னான். என் கையை அவனாட்டம் எடுத்து அங்கே கொண்டு போனான். டப்பாவை திறந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட சொன்னான், சாப்பிட்டேன். ஆனால் நான் செய்யலை தப்பு, இது பிசாசு தான் என்ன அப்படி செய்ய சொன்னான் அப்படின்னா இப்போ இதெல்லாம் சொல்லுவாங்க. அது வைத்து வைக்கிறது. இது வைக்கிறது, வைத்து வைக்கிறதுங்கிறது வேற ஒன்று இருக்குது. சில இடத்துல வைத்து வைக்கிறதுனே பைபிளே போட்டிருக்கும். முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது என்னங்கிறது. வைக்கிறதுங்கிறது வேற, வைத்து வைக்கிறதுங்கிறது வேறு. கொடுப்பது என்பது வேறு. இதெல்லாம் வேறுபாடு, வித்தியாசங்கள் உண்டு. அப்ப சீசர்களுக்கு இங்க என்ன செய்யறாரா? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் கொடுக்கிறார். கொடுக்கறதுனா நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டிலும் நம்ம கொடுத்துறாரு, அவ்வளோதான். அதை வாங்கி எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதுதான் அது கேள்வி. ஒரு பொருள் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டிலும் நமக்கு கொடுத்து விடுகிறார்கள். அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வி. அப்ப இங்க கொடுக்கிறது தொடர்ந்து வாசிப்போம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகத்துடைய பாவங்கள், உலகத்துடைய அக்கிரமங்கள் எதையெல்லாம் செய்கிறோமோ அதில் அவங்களுக்கு அந்த நேரம் ஒரு சமாதானம், அந்த நேரத்துக்கு மாத்திரம். நம்ம அப்படி அல்ல. கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. உங்க இருதயம் என்ன செய்ய வேண்டாமா? கலங்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஏன்? நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதனால் நீ என்ன செய்யாத, என்ன மீறி உனக்கு எதுவும் அது வராது, நீ தைரியமாயிரு என்று இங்கே கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவானுடைய சமாதானம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? இயேசுவானுடைய சமாதானம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி சபையில் செய்தியாகி கொடுத்தனா, இல்லை வீட்டு ஜபங்களில் இதை குறித்து தொடர்ந்து பேசினாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. தொடர்ந்து நம்ம ஒரு சில வருஷங்களுக்கு மேலாக இதை பேசி கொண்டு வந்தேன். சபையிலையா வீட்டு ஜபங்கள்லையாங்கிறது எனக்கு சரியா தெரியல. அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது? என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். இந்த சமாதானம் எப்படிப்பட்டது? ஒரு வசனத்தை மட்டும் வேணா சொல்லி உங்களுக்கு நான் அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து போகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். எப்பொழுது? 3வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார்.
அதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, ஆமாம், அவர் யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவானவர் கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம் உண்டாகிறது? இவர் என் நேசகுமாரன். நேசகுமாரன் என்றால் அர்த்தம் என்ன? என் செல்ல பிள்ளை. இதை பழைய ஏற்பாட்டில் வரும்போது அவருடைய மடியில் செல்ல பிள்ளையாய் நான் வீற்றிருந்தேன்னு வாசிக்கிறோம். எங்கன்னு தெரியுமா? எங்கன்னு தெரியுமா? கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? சரி, யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, இதை வாசிங்க. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ஒரு மாதம் டைம் எடுத்துக்கங்க. ஒரு மாதம் டைம் எடுத்துக்கங்க. பரிசு தாரேன். அதுதான் 2 வாரம். நீங்கள் மட்டும் 2 வாரம் கொடுத்தீங்க. நீங்கள் பரிசே கொடுக்கல எனக்கு கேள்வி கேட்காதீங்க. எனக்கு சிந்தையில் உண்டு, ஞாபகத்தில் உண்டு, கண்டிப்பாக கொடுப்பேன். என்னம்மா 2 தனித்தனியான எப்படி? இல்லை இல்லை, அப்படி 2 கேள்வியும் சேர்த்து கேட்கல. இல்லை, தனித்தனியாக தானே கேட்குறேன். அப்போ தனித்தனியாக தான் தருவேன். தனித்தனியாக தான் தருவேன். நான் முடிஞ்சால் அடுத்த வாரம் இந்த முடிஞ்ச கேள்விக்குள்ள பதிலை கொடுத்துட்றேன். இதை நீங்கள் கண்டுபிடிங்க. எதாவது யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, இதுக்குள்ளே தான் இருக்குது. செல்லப்பிள்ளையாய் வீற்றிருந்தேன். அவர் செல்லப்பிள்ளையாய் இருந்தார் என்று அதில் சொல்லியிருக்குது. அதனால் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். நான் கண்டிப்பாக தரேன். இப்படி அவர் செல்லப்பிள்ளையாய் இருந்தவர். என்ன அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. நான் விரும்பக்கூடிய என்னுடைய அன்பின் ஒரே மகன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. சொல்லி என் நேசகுமார்னா இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஏன் பிரியமா இருந்தார் அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய ஜனங்களுடைய பாவத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தும்படி இயேசுவான உலகத்திலே வந்தார். ஒரே குமாரன், செல்லக்குமாரன். ஆனால் பாடுபட்டு அவமானப்பட்டு மரிக்கும்படியாய் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து பிதா அனுப்பினடும் உலகத்திற்கு வந்தார். அதனால தான் இதங்க சொல்றார், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன், பிரியமாய் அவர் மேல நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்படின்னு வந்துட்டு தான் அடுத்ததுல வரும்போது, அப்பொழுது இயேசு, இப்ப எப்ப பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் ஒப்பு கொடுத்தார்? பிரியமாய் இருக்கும்போது, நேசகுமாரன், என்னுடைய அன்பான குமாரன் என்று சொல்லும்போது தான் எங்க ஆவியானவர் பிசாசானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு. பிசாசானவனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இது மார்க்லியா லூக்கால எனக்கு சரியா தெரியல. அதை வாசிக்கும் போது பிசாசு சோதிக்கும்படி இருந்து கொண்டே, அவருக்கு அருகாமையில் இருந்து கொண்டே இருந்தான். காட்டு மிருகங்களுக்கு நடுவிலே இயேசுவானவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார்னு வாசிக்கிறோம். தூதர்களும் பக்கத்தில் இருந்தாங்க. நீங்கள் அதை அந்த லூக்காவிலையா மத்தேயுலையான்னு எனக்கு தெரியல. அதே அந்த லூக்கா மத்தே இது 2 தான். அதை வேணால் வாசித்து பாருங்க, தெரியும். இதுக்கு பரிசு கேட்காதீங்க, அதை நீங்கள் வாசித்துக்கங்க. இல்லை இதை அதையும் சேர்த்து கொண்டு வாங்க, ஒரே பரிசாக கொடுத்துட்றேன். லூக்காவாக இருக்கணும், இல்லை மத்தேவா இருக்கணும். இயேசுவானவர் காட்டு மிருகங்கள் இருக்கும் இடத்திலே 40 நாட்கள் இரவும் பகலும் சஞ்சரித்து கொண்டிருந்தார். தூதர்கள் அவருக்கு உதவி செய்யும்படியா அருகாமையிலே இருந்தார்கள். பிசாசம் பக்கத்திலே நின்றனால தான் பசி உண்டான நேரத்தில் சொல்றான், இந்த ஆகாரத்தை இந்த கல்லை எடுத்து ரொட்டியா மாற்றி சாப்பிடியா என்று சொல்லி. அப்படி
எப்படி என்றால், அவருடைய சமாதானம் எப்படி இருந்தது? பிசாசினால் சோதிக்கப்படும் போது அவர் சமாதானமாயிருந்தார். அல்லேலூயா. மறந்துடாத, அவர் சந்தோஷமா இருந்த நேரத்தில் சமாதானமா இல்லை. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நடந்த போது அவர் சமாதானமா இல்லை. நாம் எதிர்பார்க்கிற பணங்களும் பொருளும் நமக்கு வரும்போது சமாதானமாக இருக்கிறது இல்லை. நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்போது சமாதானமாக இருக்கிறது இல்லை. நமக்கு எல்லாம் எதிரடையாய் நிற்கும்போது நாம் சமாதானமாக இருப்பது தான் பெரிது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் தான் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் சொல்லும்போது சொன்னார், உலகம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலப்பா. உனக்கு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா உலக காரியத்தை போய் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு துக்கமாக இருக்குது, அதனால தான் இதை செய்கிறேன்னு சொல்கிறேன். எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் அதை செய்கிறேன்னு சொல்கிறேன். அந்த சந்தோஷமும் சமாதானமும் இல்லைப்பா. என்னுடைய சமாதானம் பிரச்சனைகள் மத்தியில் நான் இருக்கும்போது சமாதானமாக இருந்தேன். பிசாசு என்னை சோதிக்கும்படியாய் வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அந்த இடத்தில் நான் சமாதானமாயிருந்தேன். என்னை சோதிக்கும்படி 3 விதத்திலே கொண்டு வந்தான். அங்கு நான் சமாதானமாயிருந்தேன். ஜனங்கள் மத்தியிலே பேசி அவன் என்னை கல்லால் அடிக்கும்படியாய் கிரியை செய்தான். அந்த நேரத்தில் சமாதானமாயிருந்தேன். உயர்ந்த மலையின் மீது கொண்டு போய் என்னை நிறுத்தி கீழே தள்ளிவிட வேண்டும் என்று வந்தார்கள். அந்த இடத்தில் நான் சமாதானமாயிருந்தேன். என் வாயின் வார்த்தையில் என்னை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் வந்தார்கள். அந்த இடத்திலே நான் சமாதானமாயிருந்தேன். என்னோடு அப்பம் புசித்தவன், என்னோடு படுத்தவன், என்னை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தானே, அந்த நேரத்திலும் நான் சமாதானமாயிருந்தேன். இரவு முழுவதும் என்னை விசாரணை என்று இழுத்து கொண்டு போய் அடித்து உதைத்து என்னை நொறுக்கினார்களே, அந்த நேரத்திலும் நான் சமாதானமாயிருந்தேன். கோரமான சிலுவையில் என்னை தொங்க வைத்தார்களே, அந்த நேரத்திலும் நான் எப்படித்தான் இருந்தேன்? சமாதானமாகத்தான் இருந்தேன். அந்த சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை தான் சொல்றார் நமக்கு. அப்ப எந்த பாடுகளில் நம்ம கடந்து போனாலும், எந்த அவமானங்களில் நம்ம கடந்து போனாலும், எந்த நிந்தைகளில் நம்ம கடந்து போனாலும், யாரால் நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், யார் நம்மை வெறுத்து ஒதுக்கி தள்ளினாலும், அந்த நிலைமைகளில் எல்லாம் அந்த சமாதானம் நம்மை விட்டு போகாது. கலக்கம் இருக்கும். நாம் மனுஷத்தில் இருக்கிற மனிதர்கள், கலக்கம் இருக்கும். அந்த கலக்கம் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இயேசுவானவர் கண்ணீர் விட்டார். ஏன்னா நேற்றைக்கு நான் அந்த பகுதியை தான் வாசிக்கிட்டு இருந்தேன். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற பகுதி நேற்றைக்காக தான் வாசித்தேன். அந்த பெருவரில் வச்சிருக்கிற இடத்துல கீழே இருக்கும் இந்த பக்கம். இயேசு கண்ணீர் விட்டார். எதற்காக கண்ணீர் விட்டார்? லாசரு மரித்து போனதை கேள்விப்பட்டு, அவன் மரித்து போவான்னு தெரியும், வியாதி, அந்த வியாதியில் அவன் செத்து போவான்னு தெரியும், சொல்லி அனுப்ப, நீ மிகவும் நேசிக்கிற எங்களுடைய சகோதரன் மிகவும் வியாதி உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் 2 நாள் அங்கேயே இருந்தார். திரும்ப 2 நாள் அங்கேயே இருந்தார். அதுக்கப்புறம் வாங்கப்பாங்க போகலாம் அப்படிங்கிறாரு. ஐயா, இப்போ தான் அங்கே உங்களை அடிக்கிறதுக்கு வந்தாங்க, இப்போ தான் உங்களை கொலை செய்கிறதுக்கு வந்தாங்க, திரும்ப அந்த இடத்துக்கு போகணுமா? பகலுக்கு 12 மணி நேரம் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் என் வேலை வேறு இல்லை, வாங்க போகலாம். அங்கே போகிறாரு. இப்போ சொல்கிறாங்க, அவன் இறந்து 4 நாள் ஆச்சே, நார்மை, இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் அவனை குறித்து இவர் மனவேதனைப்பட்டார், இவர் இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்ம படுற அந்த துக்கத்தில், நம்ம படுற வேதனையில்
நம்ம கண்ணீர் விட்டோம்னா நம்முடைய இயேசுவானவர் சேர்ந்து நமக்காக கண்ணீர் விடக்கூடியவர். அல்லேலூயா. எதுக்காக தெரியுமா? நம்மை ஆறுதல் படுத்தும்படி. உனக்கு ஆறுதல் கொடுக்கல நீ நினைக்காத, நான் இருக்கிறேன். உன் குடும்ப அங்கத்தினர்கள் உன்னை ஒதுக்கி இருக்கலாம். உனக்கு இது வேணும், உனக்கு இது வரணும் சொல்லுவாங்க, குடும்ப அங்கத்தினர்களை சொல்லலாம். ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படி நான் இருக்கிறேன், நீ அழாதே என்று அங்கு சொல்லுகிறார். அவனோடு சேர்ந்து, அதாவது அந்த ஜனங்களோடு சேர்ந்து இவரும் இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்னா நமக்காக அவர் பரிதவிக்கக்கூடியவர். ஆனால் அவர் அழுகையிலே மூழ்கி போகலை. அதுக்கு பின்னாடி கேட்கிறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள்? அழுதார். அழுது முடிச்சிட்டு உடனே கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள்? அதுக்கப்புறம் போறாரு, அவனை உயிரோடு எழுப்புறாரு. அவனை சகோதரிகள் கையில் ஒப்பு கொடுத்துட்டு கடந்து போனார். அதுக்கப்புறம் அவன் நிறைய ஊழியம் செய்து மரித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறார். லாசரு பல இடங்களில் அவன் ஊழியம் செய்து சபைகளை ஸ்தாபித்தவன் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை தான் நமக்கு கொடுக்கிறாராம். என்ன அந்த நெருக்கடிக்குள்ளாய் நம்ம கடந்து போனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு சமாதானத்தை நமக்குன்னு வைத்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய வியாதிகளாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும், கண்ணீர்களாக இருந்தாலும், அவமானங்களாக இருந்தாலும், நெருக்கடிகளாக இருந்தாலும், பண நெருக்கடிகளாக இருந்தாலும், வேலைகள், தொழிலில் பிரச்சனைகள், படிப்பில் போராட்டங்கள், எதுவாக இருந்தாலும் நமக்கென்று ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த வழியில் அவர் கடந்து போனவர். அதனால்தான் சொல்லும்போது என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அவருடைய சமாதானம் நமக்குள்ளாய் கிரியை செய்யும்போது அதை ஒருவனும் நம்முடைய உள்ளத்திலிருந்து, எனக்கு என்னுடைய சமாதானத்தை ஒருவரும் உன் உள்ளத்திலிருந்து எடுத்து போடவும் முடியாது, ஒருவனும் அதை உனக்கு கொடுக்கவும் முடியாது. அந்த சமாதானத்தை ஒருவனும் உனக்கு கொடுக்கவும் முடியாது, உன் உள்ளத்திலிருந்து எடுத்து போடவும் முடியாதுன்னு நாங்கள் சொல்றாரு. அப்போ இங்க நம்ம பழைய இடத்துக்கு வந்துடலாம். யாக்கோபு திரும்பி வர பண்ணுவாரானால், ஒரு சந்தேகத்தோட சொல்றான் பாருங்க. திரும்பி வர பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கணும் இவன். திரும்பி வர பண்ணுவீங்க. ஆனா இவங்க என்ன சொல்றான்? திரும்பி வர பண்ணுவாரானால். அப்ப முன்னாடி கொடுத்த வாக்கு தத்தத்தை இவன் கவனிக்கவில்லை, இல்லாவிட்டால் அதை உதாசீனப்படுத்தினான். ஒன்று கவனிக்கல, இல்லைன்னா அதை என்ன செய்தானா? உதாசீனப்படுத்தினான். அதனால நாங்கள் சொல்றான் திரும்பி வர பண்ணுவீரானால். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், அவர் என்ன திரும்பி வர பண்ணலைன்னா தேவனா இருக்க மாட்டார். இதுதான் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம். நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபம் பண்றேன், நீ உண்மையான தெய்வமானா எனக்கு இதை செய். நீ உண்மையான தெய்வமா இருந்தா இதை எனக்கு நீயே செய். நான் விசுவாசிக்கிறது உண்மைன்னா இது எனக்கு நடக்கட்டும். நான் உன்னுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்னா இது எனக்கு நடக்கட்டும். அது நடக்கலைன்னா நீ உண்மையுள்ளவர் இல்லை. இதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது அறிந்து சொல்றோமா அறியாம சொல்றோமான்னு தெரியாது. இது இயல்பில் நாம் அறியாமல் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, நான் அதை சொல்றேன். அப்படி சொல்லுவது தவறு. அப்படி சொல்லுவது தவறு. அது நம்முடைய விசுவாச குறைவுகளை கொண்டு வரக்கூடியது. நம்ம விசுவாசத்தில் அவிவிசுவாசத்தை உள்ளே நுழைக்கக்கூடியது. அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நம்முடைய தகப்பன் தான். அல்லேலூயா. நமக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நமக்கு அவர் தேவன் தான். நமக்கு அது சாதகமாய் நடந்தாலும் பாதகமாய் நடந்தாலும் நம்முடைய பிதா தான்.
அதுக்கு அவர் நோக்கம், ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அதற்கு பின்னால் அதை காட்டில் ஒரு மேலான காரியத்தை நமக்கு வைத்திருப்பார். அதை நம்ம விசுவாசிப்போம். நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா, நினைக்கிறதெல்லாம் நடக்கலையே, ஆமாம், அப்படி எப்படி அவர் தேவனாக இருக்க முடியும்? இதை நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதைத்தான் இவங்க செய்தான். இதைத்தான் செய்யும். நீ திரும்பி வர பண்ணுனா கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். அப்படி இல்லைன்னா நீ போயா, நான் வேற யாரும் பார்த்துக்கிறேன். இதுதான் அவனுடைய அர்த்தம். அதுக்கு அடுத்த வரியில் வரும்போது சொல்றான், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று அவர் பொருத்தனை பண்ணிக்கொள்ளுகிறான். அது வேறு. நீர் தரும் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்வேன்? தசமபாகம் தருவேன். அப்ப இவனுக்கு அவர் கொடுக்கணும்னா இவன் என்ன செய்யணும்? அவர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் தசமபாகத்தை செலுத்துறான், ரைட்டு. இவனுக்கு அவர் கொடுக்கணும், அவன் என்ன செய்யணும்? ஒழுங்கா வேலை செய்யணும், ரைட்டு. வேற அவரை நம்பணும், வேற உண்மையா இருக்கணும், ரைட்டு. வேற முதலாவதாக இவன் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். இவன் அவருக்கு கொடுக்க வேண்டியதை முதலாவது கொடுக்க வேண்டும். அதற்கு பின்புதான் அவர் கொடுப்பதிலிருந்து இவன் தசமபாகம் கொடுக்கிறான். விவசாயிகள் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். விதைத்தால் தான் என்ன செய்ய முடியும்? அறுவடை செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு என்ன, முதல்ல நான் அறுவடை செஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் விதைக்கிறேன். பணம் பொருளுங்கிறது மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலும் நமக்கு ஆசீர்வாதம்னாலே, கொடுக்கறதுனாலே பணமும் பொருளும் தான் நமக்கு வந்து நிற்கும். எல்லாவற்றிலும் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தை கொடுக்க வேண்டும், நம்ம நேரத்தை கொடுக்க வேண்டும். நாம் அவருக்கென்று நம்மை கொடுக்கும்போது அவர் நமக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிறார். அதிலிருந்து பொருத்தனையாக எதை செய்கிறோமோ அதையும் அவருக்கு தசமபாகங்களை நாம் செலுத்த வேண்டும். அப்போ முதலாவதாக நாம் அவருக்கு கொடுப்பதை கொடுக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் சொல்லுவார், 100 ரூபா போனோம்னா 100 ரூபா கொடுப்பாரு. யாருக்கோ ஒருத்தருக்குன்னு வைங்களேன், ஒரு ஊழியக்காரங்களுக்கு வேண்டான்னு சொல்லி, இல்லை காணிக்கதை வச்சுக்கோங்க அப்படிம்பார். சொல்லிட்டு சொல்லுவார், எனக்கு இன்னைக்கு ஒரு 1000 ரூபா தேவை, அதனால் முதல்ல நான் 100 ரூபா கொடுத்துட்றேன் அப்படிம்பார். திரும்ப சொல்லுவார், அன்னைக்கு 100 ரூபா கொடுத்தேன்ல, அன்னைக்கு சாயங்காலம் எனக்கு 1000 ரூபா வந்துருச்சுப்பாரு. அது அவருடைய விசுவாசம். அப்போ விதைக்கும் போது தான் என்ன செய்ய முடியும்? அறுத்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுக்கட்டும், நான் கொடுக்குறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்தா நான் கொடுக்குறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்தா தான் நான் கொடுப்பேன். முதல்ல நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அது அங்கு அறுவடைக்கு தயாராகி திரும்ப அது உனக்கே வந்து சேரும். கொடுக்க வேண்டியதை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நேரமாகட்டும், நம்முடைய சரீரமாகட்டும், நம்முடைய பொருளாதாரமாகட்டும், நம்முடைய வாழ்க்கையாகட்டும் அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கும் போது அது எப்படி திரும்பி வரும்? பன்மடங்காய் திரும்பி வரும். எதுவாக இருந்தாலும் பன்மடங்காய் திரும்பி நமக்கே வரும். அதனால் நம்முடைய காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். யாக்கோபு
இங்கு கர்த்தரோடு பொருத்தனை பண்ணினது, அவன் மேலே அவன் கர்த்தரிடத்தில் ஜெபித்ததெல்லாம் தவறு. நமக்கு பாடமாய்த்தான் அதை எழுதி வச்சிருக்கு. அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாரு. உன்னோடு இருந்து இந்த தேசத்துக்கு உன்னை சுகமாக கொண்டு வந்து சேர்ப்பான்னு சொல்லிட்டாரு. அதை மட்டும் பிடிச்சிட்டு அவன் ஓடிக்கிட்டே இருந்திருக்கணும். ஆனால் அதை அவன் என்ன செய்தான்? விட்டு விட்டு அநேக காரியங்களுக்குள்ள இவன் கடந்து வாரான். அநேக பிரச்சனைகளை யோசிக்கிறான், அநேக போராட்டங்களை யோசிக்கிறான். இவன் தன்னை வைத்தே யோசிக்கிறான். தான் ஏமாற்றுக்காரனாச்சே, மாய்மாலக்காரனாச்சே, இதெல்லாம் எப்படி நடக்கணும் தன்னை வைத்தே அங்கே அவன் நிதானிக்கிறான். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ உன்னை மட்டும் யோசிப்பா, ஆனால் உன்னை நான் பரிசுத்தப்படுத்தினேன், உன்னை நான் காத்துக்கொள்வேன், உன்னோடு கூட இருப்பேன், நீ ஏன் பயப்படுற, ஏன் கலங்குறேன்னு அங்கே வாக்கு கொடுக்குறாரு. இவன் அதெல்லாம் மறந்துட்டான். திரும்பவும் சொல்கிறான். அவனுடைய பழைய சிந்தை அவனுக்குள்ளே வந்துச்சு. நான் ஏமாற்றுக்காரன், அதனால் நான் போகிற இடத்துலலாம் என் கூட நீ இருந்து திரும்பி இந்த இடத்துக்கு வர பண்ணா தான் நீ எனக்கு தேவன், இல்லைன்னா நீ யாரோ நான் யாரோ. அதுக்கப்புறம் நீ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா நீ கொடுக்கறது எல்லாவற்றிலும் நான் உனக்கு தசமம் வாங்க கொடுக்கிறேன் அப்படின்னு இவன் ஜெபிக்கிறான். இவைகள் தவறு. இதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது, நாம் நம்முடைய உள்ளத்தை கர்த்தருக்கு கொடுப்போம், நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுப்போம். பொருளாதாரத்தில் கர்த்தரை கனம் பண்ணுவோம், நம்முடைய பணங்களில் கர்த்தரை கனம் பண்ணுவோம், நம்ம நேரங்களில் கர்த்தரை கனம் பண்ணுவோம். இப்படி எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது நமக்கு எதிலெல்லாம் அவர் கொடுக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு கொடுப்பார். அதிலிருந்து கொடுக்கக்கூடியதான் தசமபாகமும் பொருத்தனையும். இந்த காணிக்கை என்பது முதலாவது அவருக்கு நாம் கொடுப்பது. காணிக்கை என்பது பெட்டியில் போடுற பணம் மாத்திரம் அல்ல, நம்முடைய நேரங்கள், நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற உழைப்புகள். அதுக்காக போகிற இடத்துல மைக் தூக்கிட்டு போய் தான் நான் இன்னும் பேசுவேங்கிறது இல்லை. பக்கத்தில் கூட இயேசுவான நமக்கு என்ன நன்மை செய்தாருங்க 2 வார்த்தை சொன்னால் போதும், அது அவர்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் ஊழியம். நேரங்கள், இதெல்லாம் நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒதுக்குறோம். அதில் வரக்கூடிய நன்மைகளை கொண்டு திரும்ப செய்வதுதான் அந்த தசமபாகம் என்பது. யாக்கோபு நமக்கு பாடமாய் தான் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனையும் அவர் கைவிடாதபடி தீங்கிலிருந்து விலக்கி அது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். பெரிய தீங்கிலிருந்து, மரணத்திற்கு ஏதுவான தீங்கிலிருந்து விலக்கி காத்து கொண்டார். உன்னையும் என்னையும் அவர் நிச்சயமாக காத்து கொள்வார். அந்த நிச்சயம் நமக்குள்ள கடந்து வரட்டும். அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் பார்த்த இந்த வார்த்தைகளை தொடர்ந்து ஆவியானவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அதோடு இந்த யாக்கோபிலிருந்து கற்றுக்கொண்ட பாடமும், இயேசுவானவர் தன்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன்னு சொன்னாரே, அந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்று நாம் கற்றுக்கொண்ட பாடமும், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலைகளில், தொழிலில், படிப்பில், எல்லாவற்றிலும் அது நின்று நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஒன்றை அவரிடத்தில் கொடுப்போம் என்றால் அது பலதாய் திரும்பி நமக்கே வந்து சேரும். அது எதை கொடுத்தாலும் சரி, அந்த நிச்சயம் மாத்திரம் நமக்குள்ள வரட்டும். அந்த நிச்சயத்தோடு கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார், பொறுப்படுத்திக் கொண்டார். இந்த நிச்சயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தல் சமாதானம் நம் அனைவரோடு கூட வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள், தொழில்கள், படிப்பு, பயணங்களோடு கூட இன்னும் என்ன சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா